ஹலோ நண்பா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் ஏன் இதுக்கு இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, சில முக்கியமான பதவிகள் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸு, செக்ரட்டரியேட் சர்வீஸில் வரக்கூடிய வேக்கன்சி, அதை விட ரொம்ப முக்கியமான மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரி டெவலப்மெண்ட்டில் வரக்கூடியது, அப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், கமர்ஷியல் டேக்ஸு, மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் வரக்கூடிய சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், டிஸ்ட்ரிக்ட் வைஸு, இந்த மாதிரி நிறைய முக்கியமான பதவிகள் எல்லாமே ஃபில் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A. இந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டெக்ஸ்ட் புக்கில் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர், ஆமாம், வர ஆகஸ்ட் 14 நைட்டு 12 மணிலேருந்து 1 மணி வரையும். இந்த 1 ஹவரில் 1 இயருக்கு பாஸ் பை பண்ணுறீங்கன்னா 2 இயர் வேலிடிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், ஜஸ்ட்டு 349க்கு பை பண்ணிக்கலாம். அதெல்லாம் சரி, டெக்ஸ்ட் புக்னா என்ன, டெக்ஸ்ட் புக்கோட பாசஸ்னால் என்ன தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ரயில்வே, பேங்கிங், எஸ்எஸ்சி, இன்சூரன்ஸ் எக்ஸாம், அதற்கு தேவையான 1,50,000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டு, 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, டெஸ்ட்டு சீரீஸு, ஸ்டடி நோட்ஸு, இது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் ஆஃபர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 365 டேஸ் வேலிடிட்டி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கோட பாஸை இந்த ஆஃபர் டைமில் 349க்கு உங்களால் பை பண்ணிக்க முடியும். அதுவும் டைரெக்டாக அப்ளை கூப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனில் தமிழ் 10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டுங்க. ஆகஸ்ட் 14 நைட்டு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே பை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ப்ரைஸ். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு புக்ஸ் எல்லாம் கூட ஈஸியாக கிடச்சிரும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப கம்மியான விலையில் ஆஃபர் பண்ணுறாங்க. எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு டெக்ஸ்ட் புக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டாக பை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் டெக்ஸ்ட் புக். ஓகே, கம்மிங் பேக் டு த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நேத்தி ஒரு பேப்பர் ஆட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியல் ஆனது தான். ஸோ இன்றைக்கி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டலும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய காலியிடங்களும் இருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2025 வந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு இதற்கான தகுதி என்ன, எக்ஸாம் எப்படி இருக்கும், அதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். போஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதே போஸ்ட் வந்து இருக்கும். இது இல்லாமல் அடிஷ்னல் போஸ்ட்டும் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேக்கன்சியும் அதிகமாக இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. போன தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 650 கிட்ட வேக்கன்சி இருந்தது. இந்த முறை அதை விட அதிகமாக இருக்கவும் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஏஜ் லிமிட் பாருங்கள். நீங்கள் பொது பிரிவினர் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. 32 வயசு வரையும், 42, 32 அப்படின்னு சொல்லி. ஓகே, பொது பிரிவினர் அல்லாத மீதி வகுப்பினர் பாருங்கள், அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி இது போன்ற கம்யூனிட்டியில் வரீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதாவது சில பதவிகள், உதாரணத்துக்கு இந்த ஃபாரஸ்டருக்கு மட்டும், மீதி உள்ள முக்கால்வாசி பதவிகளுக்கு உச்ச வயது வரம்பு அப்படிங்கிறது இருக்காது. ஓகே, குரூப் 2A சர்வீஸில் வரீங்க அப்படின்னாலுமே பொது பிரிவினருக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் இருக்கும். மீதி உள்ள பிரிவினருக்கு ஏஜ் லிமிட் இருக்காது. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. மினிமம் 18 கம்ப்ளீட் ஆகியிருக்கணும், சில பதவிகளுக்கு மினிமம் 25 கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். கல்வி தகுதியை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் முக்கால்வாசியான பதவிக்கு. சில குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து சில பதவிகள் இருக்கும். ஓகே, அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் நிறைய டிகிரிஸ்க்கு நிறைய போஸ்ட்டுக்கு எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. இதில் குறிப்பாக இந்த ஃபாரஸ்டர் பதவிக்கு நிறைய பேர் வந்து ஆர்வம் காட்டுவாங்க. அதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் முடித்தவங்க, இல்லை பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் பிடெக் முடித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதோ ஒரு ஸ்பெஷலைசேஷனில் முடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் பாருங்க, டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. அப்புறம் ஜாயிண்ட் சூப்பரிண்டென்ட் பாருங்கள், டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எனி டிகிரி தான். ஸோ இதில் இந்த சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இவ்வளோ போஸ்டிங்ஸ்க்கு எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்டர் போன்ற சில பதவிகளுக்கு மட்டும் உயரம், செஸ்ட்டு அதெல்லாமே இந்த சைஸில் இருக்கணும் இது அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி கண் பவர், ஐ செக்கிங் இதெல்லாமே பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. முக்கால்வாசி பதவிக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஃபாரஸ்டரு இது மாதிரி குறிப்பிட்ட பதவிகளுக்கு தான். ஓகே, டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் அது என்னென்ன பதவிகள் அப்படிங்கிறதையுமே நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி மேக்ஸிமம் இதற்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் எஸ்பிஐ கிளர்க்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கும்
நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் இருக்குது. குரூப் 2ஓ எல்லாருக்குமே வந்து சேம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ஐ மீன் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று அண்டர் கொஸ்டின், இது காமன் தான், பொது தமிழ். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இது கம்பைன் பண்ணி ஒரு 100 கொஸ்டின், மொத்தமாக 200 கொஸ்டின் வந்து இருக்கும். 300 மார்க்கு, 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அப்ஜெக்டிவ் டைப் தான், OMR பேஸ்டு தான். இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள மெயின்ஸ் கொண்டு வருவாங்க. மெயின்ஸ் வந்து குரூப் 2, 2Aன்னு பிரிச்சிருப்பாங்க. குரூப் 2 போஸ்டிங்ஸ் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸும். குரூப் 2A போஸ்டிங்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கும் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான டிஃப்ரென்ஷியேட். பட் நீங்கள் காமனாக தான் அப்ளை பண்ணுவீங்க, காமனாக தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் பொறுத்து. இப்போ குரூப் 2னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சேலரி அதிகம், கொஞ்சம் ஹை கிரேடு, அதில் வேக்கன்சி கம்மியாக இருக்கும். குரூப் 2Aனா அதை விட கொஞ்சம் கம்மி, பட் குரூப் 4 அளவுக்கு இல்லை, குரூப் 4 விட மேலே உள்ள போஸ்டிங் தான் இந்த குரூப் 2வில் வந்து இருக்கும். அதேமாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவில் உங்களோட பெயரும் ஃபோட்டோ எடுத்த தேதியும், இப்போ ரீசெண்டாக ஒரு குறிப்பிட்ட மாதங்கள், உதாரணத்துக்கு 6 மாதத்துக்குள்ளே எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்த தேதியை நீங்கள் அதில் போட்டு உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் போட்டு அப்லோட் பண்ணக்கூடாது. மற்றபடி தேர்வு எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம். பணியிடமும் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து உங்கள் மாவட்டத்தில் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. குரூப் 4னா எக்ஸாக்டாக உங்கள் மாவட்டம் தான். அதுவுமே இப்போ இனிஷியலாக வேறு இடத்துல போட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சுட்டு குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் உங்கள் மாவட்டத்துக்கு வர மாதிரி இருக்குது. பட் மேக்ஸிமம் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்பை மாவட்டங்கள் இல்லை இனிஷியலாக வேறு இடத்துலையும் அதுக்கப்புறம் உங்கள் மாவட்டத்துலேயே 3000 வர மாதிரி இது மாதிரி தான் வந்து போஸ்டிங் இருக்குது. ஏன்னா இது முழுக்க டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், வேறு எங்கேயுமே வேலை இருக்காது, தமிழ்நாடுக்குள்ளே தான். ஓகே, தமிழ்நாடு மக்கள் தான் அப்ளை பண்ணவும் போகிறாங்க. மற்றபடி சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஓல்டு நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இன்றைக்கி டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷத்துக்கானது வருதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ வேக்கன்சி, என்னென்ன போஸ்டிங் புதுசாக இந்த முறை ஆட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.